welcome back to my channel snehassamayal. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இப்போ கிருஷ்ண ஜெயந்தி வருது இல்லைங்களா, அதுக்காக ஒரு இனிப்பு பணியாரம் செஞ்சு காட்டலாம்னு இருக்கேன். கிருஷ்ணருக்கு நெய்வேத்தியம் பண்றதுக்கு. இதை வந்துட்டு நெய் அப்பம்னு கூட சொல்லுவாங்க. கார்த்திகை மாசத்துல முருகருக்கு கூட இந்த நெய்வேத்தியத்தை படைப்பாங்க. கார்த்திகை பணியாரம் கூட சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாத பிகினர்ஸ்க்காக நான் செஞ்சு காட்டலாம்னு இருக்கேன். வாங்க சமைக்கலாம். இனிப்பு பணியார அப்பம் செய்யறதுக்கு நான் இன்னைக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். இந்த கிளாஸ்ல ஒரு கிளாஸ் பச்சரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த அரிசியை நம்ம தண்ணி இல்லாம நல்லா வடிகட்டி எடுத்துப்போம். இப்போ வடிகட்டி எடுத்த அரிசியை மிக்சியில போட்டு நல்லா நைஸா அரைச்சிட்டு வந்துடலாம். மாவு நல்லா நைஸா அரைச்சிட்டு வந்துட்டேன். 1 கப்பு வெல்லம் எடுத்து வச்சிருக்கேன். 1 கப் ரைஸ்க்கு உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அந்த அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம ஏற்கனவே அரிசி வடிகட்டின தண்ணி இருந்துச்சு பார்த்தீங்களா, அதுவே இதுக்கு யூஸ் பண்ணலாம். 1/4 கப்பு தண்ணி ஊற்றினா போதும். வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இது கொஞ்சம் ஆறட்டும். அரைச்சி வச்சிருக்க மிக்சி ஜார்லேயே பழுத்த வாழைப்பழம் 2 எடுத்து நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தேங்காய் திருவல் 1/2 கப் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 3 ஏலக்காய், 1/4 ஸ்பூனுக்கும் குறைவா உப்பு சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு, கரைச்சி வச்சிருந்த வெல்லத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டோம். இதை மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாவை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்படியே ஊற வச்சிடலாம். 2 ஹவர்ஸ் வச்சுருந்தோம் இல்லையா, மாவை எடுத்து இது நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம பணியாரம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம 1 ஸ்பூன் கருப்பு எல்லாம் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்த எல்லாம் இப்போ நம்ம மாவில் சேர்த்துடலாம். இப்போ தேவையான அளவு நெய் ஊற்றிக்கலாம். இப்போ தேவையான அளவு நெய் ஊற்றிருக்கேன். தேங்காய் வந்து சின்ன சின்ன பல்லாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதும், ரொம்ப கறியை விட்டுறக்கூடாது. இப்போ இதை நம்ம மாவில் சேர்த்துடலாம். நல்லா கலக்கி விட்டுருங்க. தேவையான அளவு நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. மாவை ஊற்றிக்கலாம். சிம்மில் வச்சு வேக விடுங்க, மூடி வச்சுருவோம். ஒரு பக்கம் வந்துருச்சு. இப்போ அடுத்த பக்கம் திருப்பி போட்டுருங்க. பாருங்க, 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அதை எடுத்துக்கணும். பாருங்க, நம்மளுடைய சுவையான பணியார அப்பம் ரெடி ஆயிடுச்சு. கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல். இவ்வளோ சாஃப்டா இருக்கு பாருங்க, சாஃப்டா ஸ்பாஞ்சியா இருக்கு. நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சேனல் பிடிச்சதுன்னா மறக்காம ஸ்னேஹாசமையல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு ரெகுலரா வரும். உற்சாகமா சமைங்க, சந்தோஷமா சாப்பிடுங்க. தேங்க்யூ ஸோ மச். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.